அம்பு, அடியே அம்பு! ஹாலிலிருந்து கணவர் ராமசாமியின் குரல் உச்சஸ்தாயிரில் ஒலித்தது. வில்லிலிருந்து விர்ரென்று புறப்பட்ட அம்பு மாதிரி அடுக்களையில் இருந்த அம்புஜம் விடுவிடுவென்று ஹாலுக்குள் பிரவேசித்து ஈசி சேரில் சாய்ந்தபடி இருந்த கணவர் எதிரில் வந்து நின்றாள். எங்க அம்மா அப்பா எனக்கு அம்புஜோன்னு அழகான பேரா வச்சிருக்கா. நீங்க வில்லு அம்புன்னு என்னோட பேரை சிதைக்கிறேளே, கோபமாக முறைத்தாள். கோபிக்காதடி, செல்லம்மா கூப்பிடுறேன். அது சரி, உன்னை அம்புன்னு தானே கூப்பிட்டேன், வில்லுன்னு இல்லையே. இதோ பாருடி, நீ அம்புன்னா நான் தான் வில்லு. இது மட்டுமா? நீ ஜாடினா நான் மூடி, நீ டிகாஷன்னா நான் பால். அப்படியா? நானும் ஒன்று சொல்றேன். நான் பாகக்காய்னா நீங்க எட்டிக்காய். இது எப்படி இருக்கு? பேஷ் பேஷ், ரொம்ப நன்னா இருக்கு என்று சிரித்தார் ராமசாமி. அம்புஜம் தொடர்ந்தாள். இப்படித்தான் அன்னைக்கு சீதாலட்சுமி மாமி நான் மாத்துக்கு வந்திருந்தா. அவ எதிரில நீங்க புஜம்னு என்ன அழைச்சேள். மாமி நக்கலா ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சா. எனக்கு ஒரே அவமானமா போச்சு. சீது மட்டும் தானே இருந்தா? எனது சீதுவா? அம்புஜத்திற்கு பற்றி கொண்டு வந்தது. ராமசாமி கவலைப்படாமல் மேலும் சொன்னார். அடியே, கோமு, சரோ, பாக்கி, அலமு இவாள்லாம் கூட இல்லையேன்னு சந்தோஷப்படு. என்ன, அவ பேரையெல்லாம் ரொம்ப அந்யோன்யமா சொல்றேன். அவளோட ஆத்துக்கார காதுல விழுந்ததுன்னா உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. பைத்தியம், அவளுக்கு எப்படி தெரிய போறது? நீயோ இல்ல நானோ சொன்னாதான் தெரிஞ்சுப்பா. சரி, உங்க வியாக்கியானம் இருக்கட்டும். என்ன எதுக்கு கூப்பிட்டேள்? அதுவா, வந்து நாட்டு நடப்பை பத்தி பேசத்தான் கூப்பிட்டேன். என்ன திடீர்னு நாட்டு நடப்பு மேல அக்கறை வந்துடுத்து? அம்பு, பாலும் கொரோனா வந்து ஜனங்களை அநியாயத்துக்கு இப்படி பாடா படுத்துறது. லாக்டவுன்ல யாரும் வெளியில தலை காட்ட முடியல. தொற்று வேகமா பரவி நிறைய பேரை காவ கொள்றது. முதல் அலையை விட 2வது அலை ரொம்ப மோசமாயிருக்கு. ஆமாண்ணா, நீங்க சொல்றது வாஸ்தவம்தான். ஒரு சினிமா டிராமா கோயில் கொலோன்னு ஆசையா வெளியில தலை காட்ட முடியல. நம்மள மாதிரி கொஞ்சம் வசதியா இருக்கிறவா எப்படியோ சமாளிச்சிடுறோம். ஆபீஸ் போறவா அவா ஆங்கல்லையே இருந்துட்டு கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கறா. மாச சம்பளம் கிடைச்சிருது. தினக்கூலி ஆட்கள் வேலைக்கு போக முடியாததால சம்பளம் இல்லை. அதனால பசி பட்டினியால பாதி பேர் சாகரா, மீதி பேரை கொரோனா முழுங்கிறது. மனசுக்கு கஷ்டமாயிருக்கு என்ற அம்புஜம், செய்தி தெரியுமா? ஸ்கூல்ல பியூனா இருந்த ரங்கராஜன் கொஞ்ச நாள் முன்னால கொரோனாவால செத்து போனானே. அந்த ரங்குதானே? தெரியுமே. அடிமேல் அடியா அந்த குடும்பத்துக்கு இன்னொரு கெட்டது நடந்திருக்கு. நீ என்ன சொல்ற? ஆமாண்ணா, அவனோட பொண்டாட்டி ராஜலட்சுமின்னு பேரு. அவளும் பாலும் கொரோனா தொற்றால 2 நாள் முன்னாடி காலமாயிட்டாளாம். எனது, ராஜியும் போயிட்டாளாம்? அதிர்ச்சி அடைந்தார் ராமசாமி. ஆமா, அவளுக்கு ஒரே பிள்ளை, பேரு பிச்சுமணி. 10 வயசாகிறது. அந்த ரங்கராஜன் பியூனா வேலை பார்க்குற ஸ்கூல்லையே 5ஆம் கிளாஸ் படிக்கிறானாம். அந்த பிள்ளை அனாதை ஆயிடுத்தேன்னு வேதனையா இருக்கு. பகவான் ஏன் இப்படி சோதிக்கிறானோ? பேச்சு இல்லாமல் விழிகளை மூடியபடி சாய்ந்திருந்தார் ராமசாமி ஈசி சேரில். சில வருடங்களுக்கு முன்னால் பெற்ற ஒரே மகன், மருமகள் மற்றும் 14 வயது பேத்தி, இவர்கள் எல்லாம் இந்தோனேஷியாவிலிருந்து இந்தியாவுக்கு புறப்பட்டு வரும் வழியில் ஏற்பட்ட விமான விபத்தில் மாண்டு போனது நெஞ்சில் நிழலாடியது. நெஞ்சு நடுங்கியது. இதயம் ஆர்ப்பரித்தது. தானும் தன் மனைவியும் அனாதைகள் ஆனதை நினைத்து அழாத நாளில்லை. இப்பொழுது பிச்சுமணி அனாதை ஆகியிருக்கிறான். அவனுக்கு உறவினர் யாரும் கிடையாது. இந்த சின்ன வயதில் தன்னந்தனியாக அவனால் என்ன செய்ய முடியும்? கண்களை துடைத்து கொண்ட ராமசாமி மனதில் திடமான முடிவு ஒன்று எழுந்தது. அம்புஜம், சகஜமாக அழைத்த கணவரை உற்று நோக்கினாள் அம்புஜம். தன் பெயரை முழுமையாக உச்சரிப்பதின் மூலம் கணவர் மிகவும் சீரியஸாக விஷயத்தை கையாளப் போகிறார் என்பது புரிந்தது. சொல்லுங்க என்றாள் அம்புஜம். எண்ணிப்பார் அம்புஜம், அந்த ரங்கன் நம்மளுக்கு எவ்வளவோ ஒத்தாசைகள் செஞ்சிருக்கான். உதாரணத்துக்கு தோட்டத்துல விளையிற காய்கறிகள், கீரை வகைகள்னு சொல்லி அடிக்கடி தந்திருக்கான். அதுவும் இலவசமா. தான் ஃப்ரீயா இருக்கிற சமயங்கள்ல கடகண்ணிக்கு போகிறது, கரண்ட் பில் கட்டுறது, இப்படி அவனே முன்னால வந்து இழுத்து போட்டுண்டு செஞ்ச வேலைகள் நிறைய. இப்போ அவனும் அவன் பொண்டாட்டியும் உயிரோட இல்ல. அவளோட ஒரே பையன் அனாதையா கிடந்து தவிக்கிறது. அம்புஜம் வெளியே செய்யாமல் கணவர் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க இடைவெளி விட்ட ராமசாமி தொடர்ந்தார். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். அந்த பிச்சுமணிய நாம தத்து எடுத்து வளர்க்கலான்னு சொல்றேன், சரிதானே? சட்டென முகமலர்ந்தார் ராமசாமி. சரியா சொல்லிட்டேன். பிச்சுவ பேரனா தத்தெடுப்போம்.
நல்லபடியா வளர்ப்போம். ஆனா பிச்சுவ தத்தெடுப்பதில் சட்ட பிரச்சனை இல்லாம பாத்துக்கணும். எதிர்த்தாத்து வக்கீல் கோபால கன்சல்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் சரி, ஆனா அவன் என்ன குலம் என்ன ஜாதின்னு தெரியாம நாம எப்படி தத்தெடுக்கிறது? பைத்தியக்காரி, காலம் மாறிண்டு வர்றது. போன தலைமுறைக்கும் இப்போதைய தலைமுறைக்கும் இடையில நிறைய வித்தியாசங்கள் ஞாபகம் இருக்கா? நம்ம தூரத்து சொந்தத்துல ஒரு கல்யாணம் எப்படி நடந்தது? ஜாதகம் பார்க்காம நடந்தது. காதலுக்கு கண் மட்டும் இல்ல, ஜாதியும் இல்லைன்னு நிரூபிக்கப்பட்ட கல்யாணம். அவ அமோகமாத்தான் இருக்கா இப்போ. ஒரு சின்ன பையனுக்கு ஒரு நிலையான வாழ்வாதாரத்தை தர பகவான் காட்டிய வழி. அரசாங்கம் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு ஆதரவு கரம் நீட்டுகிறது. நாம முந்திக்குவோம். அந்த பிச்சுமணி மனுஷ ஜாதி அப்படின்னு நினைச்சுக்கோ. கணவரின் பேச்சில் தெளிவடைந்தாள் அம்புஜம்.